வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கடன் கொடுக்கக்கூடிய வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் கடனை மிரட்டி வசூலிக்கக்கூடாது, மீறினால் 3 வருடம் சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தை பற்றின கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த சட்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் மக்கள் பல தேவைகளுக்காக கடன் வாங்கி வருகின்றனர். தனிநபர் கடன், வீட்டு கடன், வாகன கடன் உள்ளிட்ட பல கடன்களையும் பெற்று வருகின்றனர். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் வாயிலாகவும் வங்கிகளில் கிரெடிட் கார்டு மூலமாகவும் கடன் பெறுவது அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரியான கடனை திரும்ப பெறும்போது கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் அதிகமாக வந்துட்டுருக்கு. அத்துடன் இதனால் பொதுமக்களும் பல இன்னல்களுக்கு ஆளாவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக கடன் பெறுபவர்களை மரியாதை குறைவாக பேசுவது, பெண்களை மிரட்டுவது, வீட்டின் முன்பாக அமர்ந்து கடனை வசூலிப்பது, கடன் பெற்றவர்களை தாக்குவது போன்ற செயல்களில் கடன் வசூலிப்பாளர்கள் ஈடுபடுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்நிலையில் கட்டாயமாக கடன் வசூலிக்கும் முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சட்டப்பேரவையில் பணக்கடன்கள் வழங்குபவர்கள் சட்டத்தை திருத்துவதற்காக சட்ட முன்வடிவு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்த மசோதாவின்படி கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை பிணையில் வர முடியாத சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடன் பெற்றவரையோ அவரது குடும்பத்தினரையோ வலுக்கட்டாயமான நடவடிக்கைக்கு உட்படுத்தவோ பின்தொடரவோ மிரட்டும் நடவடிக்கையிலோ கடன் வழங்கிய நிறுவனம் ஈடுபடக்கூடாது. அவர்களது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது. இதனை மீறினால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் அதனை வசூலிக்க முறையற்ற வழியை நாடக்கூடாது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.